இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்போர்ட் வெக்டார் மெஷின் அண்ட் அதில் we are going to see about support vector classification அண்ட் இதை நம்ம கிளாசிஃபிகேஷனாகவும் நம்ம கொண்டு போகலாம் ஆஸ் வெல் as ரெக்ரெஷனாகவும் நம்ம கொண்டு போய்க்கலாம் ரைட். இப்போ அதுக்கு முன்னாடி சப்போர்ட் வெக்டார் மெஷின் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்துருவோம். தட் இஸ் SVM. ஸோ இந்த SVM அப்படின்னு நம்ம சொல்லும்போது இனிமேல் பார்க்க போகிற அல்காரிதம்ஸ் எல்லாமே, ஸோ மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் அல்காரிதம்ஸ் எல்லாமே ஒரு அல்காரிதத்தோட டிஸ்அட்வான்டேஜ் தான் இன்னொரு அல்காரிதத்தோட அட்வான்டேஜாக இருக்க போகுது, ரைட். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த KNN இட் இஸ் ஆஃப் லேசியஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பிகாஸ் கம்ப்யூட்டேஷன் அண்ட் கால்குலேஷன்ஸ் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்காது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம், கரெக்ட். ஸோ அதை நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to give it as a advantage in this algorithm. Alright. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to use the SVM here and இதை நாம் கிளாசிஃபிகேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் as well as ரெக்ரெஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த SVM அப்படி நம்ம பார்க்கும்போது இட்ஸ் வெரி சிம்பிள். இதை நாம் ஒரு versatile algorithm அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ say for example, இப்போ எனக்கு ஒரே ஒரு இன்புட் இருக்கு அண்ட் ஒன் அவுட்புட் இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். இப்போ நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் ஆஃப் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனில் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்ட். இப்போ அதுவே என்னோட டேட்டாஸ் எல்லாமே ஒரு கர்வ் ஃபார்மேட்டில் போகுது அப்படின்னா ஐ கேன் யூஸ் இட் ஃபார் த பாலினாமியல் ரெக்ரெஷன், ரைட். இப்போ அதுவே சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளாசிஃபிகேஷன் மாதிரி நான் பண்ண போகிறேன். என் டேட்டாஸ் லைக் சம்வாட் யூசர் கிட்ட இருந்து லைக் கிளாசிஃபிகேட்டாக இருக்க போகுது அப்படின்னா ஐ கேன் யூஸ் த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், கரெக்ட். இப்போ இது எல்லாமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா SVMல நான் யூஸ் பண்ணிக்கோ. ஸோ அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் versatile algorithm அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு நான்-லீனியர் கிளாசிஃபிகேஷனுக்கு ரிசல்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ த்ரூ SVM. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா எல்லாமே நான்-லீனியர் கிளாசிஃபிகேஷனாக இருக்க போகுது. தட் இஸ் ஆஃப் யோர் SVM ஹியர். ஆல்ரைட், இது எப்படி சார் அப்படின்னா த்ரூ கர்னல். ஸோ கர்னல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு 3D ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அண்ட் அதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோட அல்காரிதமுக்கோ இல்லை என்னோட மாடலுக்கோ நான் யூஸ் பண்ணிக்க முடியும். And in the kernel we have it in the different kernels are there. SVC with linear kernel and we have a linear SVC அப்படினு இருக்கு. SVC with RBF. so இத நாம radial basis function அப்படின்னு நம்ம சொல்லிக்கோ. SVC kernel அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ SVC polynomial kernel இந்த மாதிரி எனக்கு நிறைய இருக்கு. ஓகே, அண்ட் இதோட மெயின் அட்வான்டேஜை நம்ம பார்க்குறப்ப versatile algorithm அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் இது எல்லாமே எனக்கு நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸை விட நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அதிகமாக இருந்தாலுமே எனக்கு இது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா KNNல ஸ்மால் டேட்டா செட்ஸ் மட்டும் நல்லா ஒர்க் ஆகும்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இங்கே யூ கேன் கோ வித் த லார்ஜ் டேட்டா செட் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஓகே, ஸோ இதை தான் நாம் லைக் advantages அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் இதுலேயும் we have some disadvantage as well.
ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப மெயின் திங் இங்கே உங்களுக்கு n நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் ஆஃப் ஓவர்லோடிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தட் இஸ் ஓவர் ஃபிட்டிங்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அதிகமாக நான் அதை ட்ரெயின் பண்ணுறதுனால ஐ கேன் கெட் த ஓவர் ஃபிட்டிங் ஆல்சோ. எப்போ அப்படின்னா நீங்கள் கர்னல் தப்பான கர்னல் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் த ஓவர் ஃபிட்டிங் ஹியர். அண்ட் செகண்ட் திங், இங்கே உங்களுக்கு என்ன நடக்காது அப்படின்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் கிடைச்ச மாதிரி ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்காது. If you need to go with that thing in the sense, you can have the cross validation here. That is 5 cross validation. Okay. Okay, so that is your disadvantages here. Fine. இதோட நம்மளோட theoretical okay. Let's get into the practical thing. As usual, like என்ன பண்ணுவோம், libraries யூஸ் பண்ணுவோம். Let's get into the data set. And this data set is as usual user ID, gender, age, estimated salary and purchased or not. And இது என்னோட கிளாசிஃபிகேஷனாக இருக்கிறதுனால ஸோ தட் ஐ கேன் டேக் திஸ் டேட்டா செட் அண்ட் ஏஜ் எடுத்துக்கிறேன், எஸ்டிமேட்டட் சேலரி எடுத்துக்கிறேன், பர்ச்சேஸ்டா இல்லையா அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஃபைன். இப்போ இதோட எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டாஸ் ஸோ திஸ் இஸ் யோர் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் யோர் ஒய் தனியாக பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபார்மேட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு யூஸ் இட் இன் த டேட்டா செட் ஸ்ப்ளிட்டிங். ஸோ அதுக்கு தான் நம்ம எஸ்கேலர் நம்ம பார்த்துருந்தோம் அண்ட் ஃபீச்சர் ஸ்கேலிங். சென்ஸ் அந்த வேரியன்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக அந்த ஃபீச்சர் ஸ்கேலிங் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுலேயே நான் வந்துட்டு ஆடப்பாக ஆக போகிறது ட்ரைனிங் த டேட்டா செட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வி ஹாவ் a n number of data to be mentioned. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது SVC. Since classification யூஸ் பண்ணுறதுனால we'll go with the support vector classifier. இங்கே நான் கர்னல் என்ன பண்ணிக்கிறேன், நான் RBF அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி RBF அப்படிங்கிறது தான் ஜென்ரலிஸ்டிக்காக எல்லாத்துக்குமே இருக்கும், எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி RBF எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, say for example உங்களோட டேட்டா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது, ஓகே, இல்லை ஒரே இடத்துல உங்களுக்கு அதிகமான டேட்டா செட் இருந்தது அப்படின்னா you can use the RBF kernel. Let me have a sigmoid also. So sigmoid in the sense it is of your curve-ஆகவும் உங்களுக்கு ஆட் ஆகும் and as well as கொஞ்சம் டிகிரி ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கும். ஓகேவா, ஒரு எஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். தட் இஸ் யோர் சிக்மாய்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் த ஆர்பிஎஃப் ஆல்சோ. சிக்மாய்டு நான் யூஸ் பண்ணிக்க முடியும், பட் மோஸ்ட்லி நம்ம ஆர்பிஎஃப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆல் ரைட். அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட ஐம் யூஸிங் த ரேண்டம் ஸ்டேட்டஸ் ஆஃப் 0 அண்ட் காமாவுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் 0.94 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இதோட நாம் ரன் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அதை நான் மேனுவலாக பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக லெட்ஸ் கெட் இன்டு த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இட்செல்ஃப். அப்போ இதை நான் பார்க்கும்போது ஐ கேன் கெட் த அக்யூரசி ஆஸ் 0.95. ஸோ சின்ஸ் இது 0.8க்கு மேலே இருக்கிறதுனால we can come to a conclusion that okay this is a good predictions அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மாடல் அக்யூரசி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் ஆஸ் யூஸ்வல் என்னோட ட்ரைனிங் செட்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு சப்போர்ட் வெக்டார் கிளாஸிஃபையராக இருக்கட்டும் இல்லை ரெக்ரெஷனாக இருக்கட்டும், ஸோ நிறையா டைம் எடுத்துக்கும் ஃபார் விசுவலைசேஷன் பார்ட்ஸ்க்காக. ஸோ அது நீங்கள் எந்த ஸ்பெக் ஆஃப் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இட் கம்ஸ் டு அ கன்க்ளூஷன். ஓகே,
ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த எஸ்விஎம்மை நாம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஆஸ் வெல் எஸ் லைக் ரெக்ரெஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரீ டைம்ஸில் லைக் சின்டெக்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ கோ வித் த kaggle.com. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் தட் kaggle.com அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா we have a number of data sets. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதில் ப்ரோக்ராமுமே இருக்கு. ஓகே, பெட்டர் நீங்கள் அந்த ப்ரோக்ராமை லைக் டிரெக்டாக பார்க்காம ஜஸ்ட் அப்ளை தட் இன் வித் திஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ டேட்டா செட்டை இந்த ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, யூ கேன் கெட் சம் ஐடியாஸ். ஸோ ஆஃப்டர் தட் வி கேன் ஹாவ் தட் இன் யோர் லிங்க்டினாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்யூம்ஸாக இருக்கட்டும், இல்லை கிட்டப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்க முடியும். ஸோ ஃபைன். ஸோ இந்த லேட் ஆகுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நாம் அதை பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன் டு த ரெக்ரெஷன் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது நிறையா ரெக்ரெஷன் பார்ட்ஸ் இருக்கு. ஃபைன். ஸோ அதில் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். as usual என்னோட லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் as well as என்னோட டேட்டா செட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த டேட்டா செட்ஸ் அப்படி நம்ம பார்க்குறப்ப பொசிஷன் அண்ட் சாலரிஸ். ஓகே, ஸோ லைக் பேஸ்ட் அப்போ அந்த பொசிஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா செட்ஸை நம்ம கொண்டு போய்க்க முடியும். ஓகே, அண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் கர்னல் சூஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த கர்னல் சூஸிங்கை வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே நம்ம போக முடியும். ஸோ அதுவும் ரைட். ஓகே, ஸோ எஸ், ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஆகிருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த விசுவலைசேஷன் பார்ட். ஆனால் இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு பவுண்ட்ரி தான் நம்ம சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ஸோ அந்த கர்வேச்சரை வச்சு தான் இட்ஸ் ஆஃப் 0th டிகிரியில் இருக்கா, ஃபர்ஸ்ட் டிகிரியில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஃபைன், தட் இஸ் யோர் கிளாசிஃபிகேஷன். இப்போ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு லெட்ஸ் கெட் இன் டு த ரெக்ரெஷன் பார்ட். இப்போ அந்த ரெக்ரெஷன் பார்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிறேன் அண்ட் அதை இங்கே நான் ஷோ ஆஃபும் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் upon the level and then the salary it will be differ. correct? ஸோ இங்கே நான் எல்லாத்தையும் எக்ஸ் டேட்டாஸாகவும் ஒய் டேட்டாஸாகவும் நான் பிரிச்சுக்கிறேன் அண்ட் அதை 2 டைமென்ஷனாகவும் நான் மாற்றிக்கிறேன் ஃபார் த விசுவலைசேஷன் பார்ட்டுக்காக. அண்ட் அதுக்கு ரீஷேப் ஆஃப் -1,1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் யோர் ரீஷேப்பிங். ஃபைன். இப்போது அதை நான் ஸ்டாண்டர்டைசேஷன் நான் பண்ணிக்கிறேன் ஃபார் வேரியன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக. இப்போது அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் விசுவலைசேஷன் பார்ட்டாக மாற்றுறோம். அப்படி பார்க்கும்போது ஐ கேன் see the polynomial regression here. கரெக்டா? ஏன்னா என்னோட டேட்டாஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகுது, இட்ஸ் ஆஃப் கர்வ் ஃபார்மேட்டில் எனக்கு போயிட்டுருக்கு. கரெக்ட்? ஸோ தட் இஸ் யோர் polynomial regression here. இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோட டேட்டாஸ் நான் கொண்டு போக போகிறேன், விச் மீன்ஸ் கர்னலை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆப்வியஸ்லி கர்னல் polynomial regression தான் இருக்க போகுது. அண்ட் இதில் நான் டேட்டாஸை நான் கொடுத்துக்க போகிறேன். இதில் நீங்கள் டிகிரின்னு கொடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கொடுக்கலனாலும் சரி. ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு டிகிரி இட் இஸ் ஆஃப் 3 அப்படின்னு எடுத்துக்க போகுது. அண்ட் இப்போ நான் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ஐ கேன் கெட் த அவுட்புட் ஆஸ் திஸ். அப்போது இப்போ டேட்டா செட் எடுத்துக்கிறேன் 6.3 அப்படின்னு நான் கொடுக்குறப்ப ஓகே இட் இஸ் சம்வாட் 1,75,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வரலும்னு வச்சுக்கலாமே. ஆனால் எனக்கு இங்கே கிடைச்சது -0.19 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு.
ஸோ விச் மீன்ஸ் எனக்கு அது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதோட டேட்டாவை அப்படியே எனக்கு கொடுத்துருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஃபார்மேட்டாக அதை இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் பண்ணுறேன். ஸோ இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த சென்ஸ் அது எப்படி இருந்துச்சோ அப்படியே நான் என்ன பண்ணிக்க போகிறேன், நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறேன். அப்படி பார்க்குறப்ப ஐ கேன் கெட் த 1,94,000 எனக்கு இங்கே வந்துருக்கும். ஓகே, அண்ட் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இன்னொரு ஃபார்மேட்லேயும் அதை நான் கொடுத்துக்க முடியும். தட் இஸ் யோர் அனதர் ஃபார்மேட் யோர். அண்ட் இப்போ பாருங்க அதோட கர்வை நான் இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். ஐ கேன் கெட் த டிஃப்ரென்சஸ் யோர். ஓகே, ஸோ இது உங்களோட பாலினாமியல் ரெக்ரெஷனுக்கான அவுட்புட். ஓகே, ஸோ யூ கேன் சி த டிஃப்ரென்சஸ், இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ இது எனக்கு வேணாம், இந்த மாதிரி எனக்கு ஒரு அவுட்புட் வேரியன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி கெட் இன் டு த வாட் இஸ் தட் பாலினாமியல் ரெக்ரெஷனுக்கே நான் போயிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் யோர் SVM, அண்ட் அதில் நம்ம பார்த்தது தான் SVM ரெக்ரெஷன் பார்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.